ஆசிரியர் கல்விக்கு அங்கீகாரம் கொடுக்கிற NCTயையும் கலைத்து ஒரே ஆணையமாக அதை உருவாக்கி அதற்கு ஆணையராக இந்திய ஜனாதிபதியை நியமிக்க இந்திக்காரெல்லாம் சேர்ந்து இந்தி பெயரை வைத்து எல்லா கல்வி நிறுவனங்களை மூடுவதற்கு 2 நாட்களுக்கு முன்பதாக பாராளுமன்றத்தில் மசோதா நிறைவேற்றியிருக்கார்கள். அது நிறைவேறவில்லை, கொண்டு வந்திருக்கார்கள் அந்த மசோதா. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தபடினால பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அதை கொண்டு போய் வைத்திருக்கார்கள் விசாரணைக்கு, பரிசீலனை செய்வதற்கு. அதாவது மத்திய அரசு எல்லா கல்வி நிறுவனங்களையும் மூடி இவர்களே கையில் எடுக்கிறார்கள். மத்திய அரசு என்ன செய்யுதுன்னா, மத்தியில கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கொள்கை. இந்த சட்டமைப்புக்கு எதிராக தானே ராஜா தானே மந்திரி என்று சொல்லி பிரதமர் மோடியும் என்று சொல்லி ஒரே தேர்தல் என்று சொல்லி அவருடைய இலக்கை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி இன்றைக்கு கல்வி நிறுவனங்களையும் மாநில அரசுடைய அதிகாரங்களையும் பறிக்கின்ற நிலைமைக்கு இன்றைக்கு செயல்படுகிற இதை கண்டித்து முதலாவதாக நாம் கோஷம் எழுப்புவோம். இரண்டாவதாக இந்திய தேர்தல் ஆணையம் சர்வாதிகார போக்குடன் செயல்படுகிறது. சர்வாதிகார போக்குடன் செயல்பட்டு தமிழுடைய வாக்குகளை எடுத்து வட இந்திய வாக்குகளை சேர்ப்பதற்கும் அநேக வாக்குகளை எடுத்துவிட்டு அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பதற்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசு இந்திய தேர்தல் ஆணையத்தின் மூலமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகினால இதையும் கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம், அதன் பிறகு கிறிஸ்தவர்களுக்கான 10.5% இடஒதுக்கீடு கேட்டு இந்த ஆர்ப்பாட்டம் வைக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து சமூகத்தினருக்கும் வாக்கெடுப்பு நடத்தி, குறிப்பாக ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி ஒவ்வொரு சாதி சமயத்திற்கும் அந்த மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னிறுத்தி இங்கு வந்திருக்கிறோம். குறிப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தில் இப்போது நாம் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி நாம் கோஷமிடுவோம். மூடாதே 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 பல்கலைக்கழகங்களை மூடாதே பல்கலைக்கழகங்களை மூடாதே 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 AICTயை மூடாதே 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 NCTயை மூடாதே NCTயை மூடாதே தேசிய ஆசிரியர் கவுன்சிலை மூடாதே தேசிய ஆசிரியர் மூடாதே தேசிய ஆசிரியர் கவுன்சிலை மூடாதே தேசிய ஆசிரியர் மூடாதே தேசிய தொழிற்கல்வி கவுன்சிலை மூடாதே தேசிய தொழிற்கல்வி மூடாதே பல்கலைக்கழகத்தை மூடாதே பல்கலைக்கழகத்தை மூடாதே யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனை மூடாதே யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனை மூடாதே யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனை மூடாதே யுனிவர்சிட்டி கிராண்ட் கமிஷனை மூடாதே கெடுக்காதே 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 கல்வி நிறுவனங்களை கெடுக்காதே கல்வி நிறுவனங்களை கெடுக்காதே 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 மாணவர்களை கெடுக்காதே மாணவர்களை கெடுக்காதே மூடாதே 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 பல்கலைக்கழகங்களை மூடாதே பல்கலைக்கழகங்களை மூடாதே 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 UGCயை மூடாதே UGCயை மூடாதே கேட்கிறோம் 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 நியாயத்தை கேட்கிறோம் நியாயத்தை கேட்கிறோம் 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 நியாயத்தை கேட்கிறோம் சர்வாதிகார போக்கை கைவிடு சர்வாதிகார போக்கை கைவிடு போராடுவோம் 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 தமிழர் வாக்குகளை நீக்குவதை எதிர்த்து போராடுவோம் தமிழர் வாக்குகளை நீக்குவதை எதிர்த்து போராடுவோம் சரி செய் சரி செய் தமிழர் வாக்குகளை இடஒதுக்கீடை கொடுத்திடு போராடுவோம் 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 இடஒதுக்கீடு கொடுக்கும் வரைக்கும் போராடுவோம் கொடுத்திடு
தனி இட ஒதுக்கீடாக 10.5% கொடுத்திடு 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 இடஒதுக்கீட்டை அனைத்து சமூகத்திற்கு கொடுத்திடு கணக்கெடுத்திடு மாநில உரிமைகளை பறிக்காது மாநில உரிமைகளை பறிக்காது போராடுவோம் நியாயம் கிடைக்கும் வரைக்கும் போராடுவோம் நீக்கிடு அரசு கல்லூரியில் ஷிப்ட் முறையை நீக்கிடு அரசு கல்லூரியில் ஷிப்ட் முறை நீக்கிடு கொடுத்திடு சிறுபான்மை நிதிகளை கொடுத்திடு ஆதிதிராவிட நிதிகளை கொடுத்திடு செலவு திராவிட நிதிகளை மக்களுக்கு கொடுத்திடு சிறுபான்மை மக்கள் நிதிகளை மக்களுக்கு செலவு செய் பிற்படுத்தப்பட்ட மக்கள் நிதிகளை தமிழர்களை வாழவிடு இந்திய மக்களை வாழவிடு எடுத்திடு ஈவிஎம் மிஷினை எடுத்திடு முறைப்படுத்து வாக்குச்சீட்டை முறைப்படுத்து மக்களை ஏமாற்றாதே கொடுத்திடு கல்வி நிதியை கொடுத்திடு மத்திய அரசு கல்வி நிதியை கொடுத்திடு பறிக்காதே மாநில உரிமையை பறிக்காதே உரிமைகள் ஆகையால அரசியலமைப்பு சட்டம் 25வது பிரிவின்படி அவரவர் விரும்பின கல்வியை படிக்கவும் அவரவர் மதத்தை தொழுகை செய்யவும் அவரவர் தன் தொழிலே முன்னேற்றம் அடைவதற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் அரசியலமைப்பு சட்டத்தின்படி 14வது பிரிவின்படி நாம் நம்ம பேசவும் ஒருவரை குறித்து பேசவும் நாம் போராடுவோம். நமக்கு எழுத்துரிமை சொல்லுரிமை போராட்ட உரிமை 14 அரசியலமைப்பு சட்டம் 16 வரைக்கும் கொடுத்திருக்கு. கட்சி கூட்டத்துல நான் பேசின வார்த்தை தான் மும்மொழி கொள்கை பற்றி விளக்கமாக பேசினேன். அதுக்கப்புறம் பாராளுமன்ற மறுசீரமைப்பு விளக்கமாக பேசினேன். முதல்வர் அதை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் நேரடியாக அந்த மனுக்களை வாங்கி அது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்றது, பாராளுமன்றம் வரைக்கும் சென்று இன்றைக்கு மும்மொழி கொள்கையும் பாராளுமன்ற மறுசீரமைப்பும் நிறுத்தி வைத்திருக்கிறது என்றால் அது அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சியுடைய தலைவர் பேசிய வார்த்தை. நான் பேசினா அது முதல்வருக்கு போகும், முதல்வர் அதை எடுப்பார். நான் பேசினா இந்தியாவுக்கு போகும். ஆகையால இன்றைக்கு கல்வியாளராய், அரசியல்வாதியாய், ஆன்மீகவாதியாய், கல்வி தலைவராய் மும்மொழி கல்வி இப்போ டிபார்ட்மெண்ட்ல வாங்குவாங்க. இப்போ போய் ஜனாதிபதியை போய் பார்க்க கூட முடியாது. ஜனாதிபதி மூலமா தான் இப்ப என்ன பண்ணணும், நிர்வாகம் பண்ணணும். அப்பனா உரிமையை பறிக்கிறார்கள். மத்திய அரசு உரிமையை, மாநில அரசுடைய உரிமையை பறிக்கிறார்கள். மாநில அரசுடைய உரிமையை பறிக்கிறார்கள். மாநில அரசு என்னன்னா தடுக்க வேண்டும், அவருடைய சர்வாதிகார போக்கை தடுக்க வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம். இது அரசுக்கு காவல்துறை மூலமா மற்றவர்கள் மூலமா அரசுக்கு போகும். இந்திய தேர்தல் ஆணையம் என்பது நாட்டிய கமிட்டி, நாட்டிய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி. இது தன்னாட்சி, அவங்களே அதிகாரம் எடுக்கிறாங்க. அரசியலமைப்பு சட்டத்துல என்ன செய்யணும்னா ஒவ்வொரு மாநில முதல்வரும் ஒவ்வொரு மாநில எதிர்கட்சி தலைவரும் இந்த தேர்தல் ஆணையம் அதிலே அந்த கமிட்டியில உறுப்பினர் இருந்து அதன் பிறகுதான் இந்தியாவுடைய தேர்தல் பற்றி, மாநில தேர்தல் பற்றி அங்க வாக்காளர் சீர்ப்பு என்று. ஆகினால அதிபர் மாதிரி உட்கார்ந்து நாளைக்கு நம்ம ஒரு காலத்துல ஒரு ஆட்சி நடக்கும் போது சர்வாதிகார ஆட்சி, ஹிட்லர் ஆட்சி மாதிரி நடந்தது. அது போல வரும் காலங்களில் ஹிட்லர் ஆட்சி மாதிரி கொண்டு வருவதற்கு இந்தியாவை அவர்கள் பயன்படுத்துகிறாங்க.
ஆகையால் நான் சொன்னதான் நீ கேட்கணும், வேற யாரும் கேட்க கூடாது, கேள்வியே கேட்க கூடாது என்ற நிலையில மத்திய அரசு செயல்படுகிறது. ஆகையால் இந்த சர்வாதிகார போக்கை கண்டித்து இதற்கு அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பாக நாங்கள் கேட்டுக் கொள்கிறோம். தொடர்ந்து கிறிஸ்தவர்களுக்கு 6 லட்சம் ஏக்கர் நிலம் இருக்கு. டிசி லேண்ட், டிப்ராஸ்ட் கிளாஸ் லேண்ட் என்று பெயர். இந்த டிப்ராஸ்ட் கிளாஸ்ல அதாவது 5 லட்சம் ஏக்கரை நாங்க என்ன பண்றோம், டிப்ராஸ்ட் பீப்புளா இருக்கிறது. இந்த கார்பரேட் கம்பெனிகளுக்கு அதானி, அம்பானி, இண்டிகோ இவங்களுக்கே கொடுத்துட்டு இந்த நாடு பொருளாதாரத்தை பின்வாங்கி பாருங்க. பொருளாதாரம் முழுவதுமா இறங்கிருக்கு. அந்நிய செலவில் அமெரிக்க டாலருக்கும் இந்திய டாலரை முழுவதுமா கொஞ்சம் கவனிக்கலாம். இந்திய டாலரு அமெரிக்கா டாலரு இப்ப 95 ரூபாய், நமக்கு 1 ரூபாய்க்கு அங்க என்னன்னா இங்க 95 ரூபாய் போயிட்டு வெறும் 5 பைசா தான் மதிப்பு. இல்ல 100 ரூபாயில 5 ரூபாய் தான் மதிப்பு. பொருளாதாரத்தை இந்தியா குறைபடுச்சு. பொருளாதாரம் இறங்குதுன்னா இவரை நம்முடைய பிரதமர் சொன்னாரு 35-25 ஆண்டுகளுக்கு முன்புதான் ஒரு பொருளாதாரம் இந்திய நாட்டில் குறைபட்டால் அது ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற சரியில்லை, இந்திய அரசு சரியில்லை சொன்னார். இப்போ இவர் ஆட்சியில பொருளாதாரம் முற்றிலும் குறைந்து போச்சு. அப்ப யார் ஆட்சி சரியில்லை? ஆட்சி சரியில்லை. பொருளாதாரத்தை நாட்டே தூக்கி உங்களுக்கு கொடுத்துருவேன், உனக்கு கொடுத்துருக்க. இந்த அதிகார வரம்புகளை எதிர்த்துதான் அகில இந்திய ஜனநாயக கட்சி போராடுறோம். பரவலா கொடு, 1000 பேருக்கு பிளைட்டுக்கு இன்சார்ஜ் கொடு, 1000 கம்பெனிக்கு பிளைட் ஓடட்டுமே, 1000 பேருக்கு அவர்களுக்கு கம்பெனிகளை கொடு. டாடா, பிர்லா இவனுக்கு தான் கொடுப்பியா? மற்றவங்களுக்கும் கொடு. பொருளாதாரத்தை முன்னேறி வரணும். பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு, ஆதிதிராவிட மக்களுக்கு கணக்கெடுப்பை நடத்திடு கணக்கெடுத்து இடஒதுக்கீடை கைவிடு. எடுக்காது தமிழர் வாக்குகளை எடுக்காது நீக்காது தமிழ் வாக்குகளை வாக்காளர் பட்டியலில் நீக்காது. வட இந்தியர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்காது. கலக்காது. யூஜிசியை கலக்காது. எம்சிடியை கலக்காது. மிஷனை நடத்து. வாக்குச்சீட்டு உரிமையை நடத்து. தேர்தல் நடத்து. வாக்குச்சீட்டு முறைப்படி சிறுபான்மை பொருளாதார தலைவரை மாற்றிடு. கொடுத்திடு. அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி. நன்றி.